நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து டைகாட்டோட லீஃபு. இப்போ டைகாட் லீஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இது மேலே வந்து நமக்கு கியூட்டிக்கல் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு, அதாவது நமக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்கு. கியூட்டிக்கலோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா செக் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நீராவி போக்கு அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறது தான் இதோட முக்கியமான வேலை. மேலே இருக்கக்கூடியது அப்பர் எபிடெர்மிஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எபிடெர்மிஸ். கீழ்ப்புறத்தோல் மேல் புறத்தோல் அப்படிங்கிறது அரேஞ்சா இருக்கும். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா பாலிசைட் பேரன்கைமா, அதாவது நமக்கு வந்து போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய திசுக்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வரிசையா சிலிண்டர் அடுக்கி வச்ச மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அரேஞ்சா இருக்கும். இங்க இருக்கக்கூடியதெல்லாம் லூசிலி பேக்டு ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. தளர்வான முறையில் என்ன பண்ணும் அப்படின்னா இது அடுக்கி வச்ச மாதிரி நமக்கு இருக்கும். அடுத்தது இங்க இருக்கக்கூடியதான் வந்து நமக்கு பண்டில் ஷீத். இங்க ஒரு அது மாதிரி தெரியுங்களா, இதுதான் நம்ம பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. பண்டில் ஷீத் இது நமக்கு மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ மீசோஃபில் பேஸ் பண்ணி நமக்கு கேட்கும்போது இந்த C4 பிளான்ட் C3 பிளான்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. அந்த கேம் பிளான்ட்ல எப்படி நடக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து C3 பிளான்ட்டுக்கும் C4 பிளான்ட்டுக்கு என்ன கம்பேரிசன். ஏன்னா லாஸ்ட் டிஆர்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் பண்ணி கம்பேரிசன் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதை வந்து பார்த்துங்க. இங்கே இருக்கக்கூடியதான் நமக்கு கற்றை உரை செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே என்ன கிடையாதுன்னா கேம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. ஸோ இங்கே வந்து என்ன இல்லை அப்படின்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து லீஃப்ல வந்து பொதுவாகவே நமக்கு வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தோல் தூவிகள் அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து பிளான்ட்டுக்கு பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வேறுபடும். உதாரணத்துக்கு நம்ம வந்து சன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அப்போ அதில் வந்து சின்ன சின்னதாக ஹேர்ஸ் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும், சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த C4 பிளான்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மீசோஃபில் செல்லில் நடக்கும், பண்டில் ஷீத் செல்ல ரெண்டுலையுமே என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். அடுத்து மேல் புறத்தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரடுக்கு பேரன்கைமா செல்கள். இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெளிப்புறத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா கியூட்டிக்கல் அப்படிங்கிற படல் இருக்கு. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நமக்கு நீராவி போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது. இலை துளைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே மேல்புறத்தோல்ல வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் நமக்கு காணப்படும், சரிங்களா. அதாவது நமக்கு வந்து கீழ்ப்புறத்தோல்ல தான் அதிகப்படியான இந்த புறத்தோல் துளைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு காணப்படும். அதாவது பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 காப்பு செல்களால் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சூழப்பட்டுள்ளது. இலைத்துளைகளோட முக்கியமான வேலை என்னன்னா நீராவி போக்கு நடைபெற உதவக்கூடியது. அடுத்தது மீசோஃபில் இலையிட திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. மேல் தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த தளத்திசு. ஏன்னா தளத்திசுங்கிற வார்த்தை வந்தாலே உங்களுக்கு வேறுபாடு அடையாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இலையிட திசு அல்லது மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலிசைட் பேரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா. ஏன்னா மீசோஃபில் வந்து C3 பிளான்ட். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீசோஃபில்ல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும், C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாலிசைட் பேரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமாங்கிற வந்து இரு வகையான செல்கள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. பாலிசைட் பேரன்கைமா பொறுத்த வரைக்கும் அப்பர் எபிடெர்மிஸ்ல இருக்கும், ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா பொறுத்த வரைக்கும் லோயர் எபிடெர்மிஸ்ல இருக்கும். இந்த பாலிசைட் பேரன்கைமா நல்லா நெருக்கமா நமக்கு என்ன பண்ணோம்னா அதிக பசுங்கண்ணிகளோட நமக்கு இருக்கும். முக்கியமான வேலை என்னன்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா பொறுத்த வரைக்கும் கீழ்ப்புறத்துல இருக்கும். இது வந்து தளர்வான நிலையில வந்து நமக்கு இது காணப்படும். முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வாயு பரிமாற்றம், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற வேலை தான் இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லும். அடுத்தது வாஸ்குலார் கற்றைகள் அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்குலார் கற்றைகள் மைய நரம்பில் மற்றும் பிற நரம்பு பகுதிகளில் அமைந்துள்ளது. வாஸ்குலார் கற்றைகள் ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை மற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூடியவை. ஏன்னா இது வந்து நமக்கு இங்க கேம்பியம் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா. அதனால வந்து மூடியவை. கேம்பியம் இருந்தாதான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஸ்ட்ரக்சரா வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும்.
ஆக்சுவலா அந்த வாஸ்குலார் அமைப்பு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்படி இலை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இலையோடைய மைய நரம்பு இருக்கு பாருங்க, இந்த நரம்புல தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாஸ்குலார் டிஷ்யூ அப்படிங்கிற அமைப்பை வந்து நீங்க பார்க்க முடியும். மற்ற பகுதியில் இருக்காது. இந்த மைய நரம்பு இருக்கு பாருங்க, இதுல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தலை தாவர இலை அப்படின்னு சொல்லக்கூடியது மேல் கீழ் வேறுபாடு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஐசோபெல்லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இருபத்தலை அப்படின்னாலே டைகாட் நினைப்பு வச்சுக்கணும். டார்சி வென்ட்ரல் மேல் கீழ் வேறுபாடு நம்ம பார்க்க முடியும். அது என்ன மேல் கீழ் அப்படின்னா நம்மளால வந்து அப்பர் எபிடெமிஸ் அண்ட் லோயர் எபிடெமிஸ் அப்படின்னு பிரிக்க முடியும். இதே ஒருவித்தலை தாவர இலை அப்படின்னா நமக்கு வந்து ஒருவித்தலை தாவரத்தோட இலையை பொறுத்த வரைக்கும் இரு பக்கமும் ஒத்த அமைப்புடைய இலை, அதாவது ஐசோபெல்லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த அப்பர் அண்ட் லோயர் இந்த மாதிரி வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃபரன்சியேஷன் பண்ண முடியாது. இலையடை திசுவில் பாலிசைட் பேரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா என்ற வேறுபாடு காணப்படுகிறது. இலையடை திசுவில் பாலிசைட் மற்றும் ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா என்ற வேறுபாடு என்று பார்த்தீங்கன்னா இதுல இல்லை. இதுல வந்து நமக்கு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது நமக்கு தனித்தனியா தெரியும். அடுத்தது ஒருவித்திலை தாவர இலையின் உள் அமைப்பு. இருபுறமும் ஒத்த அமைப்புடைய இலை புல், அதாவது ஐசோபெல்லேட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வடிவத்தை வந்து உடுக்கை வடிவம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கேட்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான செல்ஸ் என்னன்னா புள்ளிப்பாம் செல்ஸ் அல்லது மோட்டார் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு அங்க ஒரு புதைந்த நிலையில நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். கண்டிப்பா இந்த தடவை கொஸ்டின் கேட்கலாம். லாஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டதில்லை. அதனால நமக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து புறத்தோல். புறத்தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பேரன்கைமா. இரண்டு புறத்தோலின் வெளிப்புறமும் கியூட்டிக்கல் படலமும் புறத்தோல் துளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டொமேட்டாக்கள் வந்து காணப்படுகிறது. இதே போல இவை மேல் புறத்தோலின் சில செல்கள் மெல்லிய சொல்லுடன் பெரிதாகி உள்ளது. இந்த அமைப்புக்கு என்ன பேருனா புள்ளிப்பாம் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா பில்லிஃபார்ம் அல்லது புள்ளிப்பாம். எப்படி கேட்டாலும் இந்த செல்களுக்கு என்ன பேருனா பில்லிஃபார்ம் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதோடைய பில்லிஃபார்ம் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது செல்களுக்கான என்ன முக்கியமான வேலை அப்படிங்கறத வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது இங்கிலீஷ்ல நோட் பண்ணிட்டாலும் சரி, தமிழ்ல நோட் பண்ணிட்டாலும் சரி, பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா வந்து இதை நோட் பண்ணிங்க. பில்லிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா BU ஹெட்டிங் போட்டுங்க, BULLI புள்ளி ஃபார்ம் FORM புள்ளிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செல்கள் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கலர்லெஸ் பபிள் ஷேப்டு செல்ஸ். அதை நான் வேணா உங்களுக்கு இதுல வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கங்க. நான் தமிழ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலா புள்ளிஃபார்ம் செல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒருவித்திலை தாவரத்துல காணப்படக்கூடியது. இது வந்து நமக்கு மேற்புறத்தோல் பகுதியில்
பெரிய நிறமற்ற குமிழி வடிவ செல்கள். இது என்ன செய்யுது அப்படின்னா, இப்ப இந்த தாவரத்துக்கு இது ஒருவித்தலை தாவரங்கள்ல காணப்படுது. நீர் அதிகமாக இருக்கும்போது இலையை திறந்து வைத்திருக்க இவை என்ன பண்ணுது அப்படின்னா வீங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தாவரத்துக்கு நீர் அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன பண்ணும் அப்படின்னா இலையை திறந்து வைத்திருக்க இவை என்ன பண்ணுது நமக்கு வீங்குகின்றன. வறட்சியின் போது இவை நீரை இழந்து இலை சுருள காரணமாகின்றன. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஈரப்பதம் இழப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறைகிறது. இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. புள்ளிப்பான் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மேல்புறத்தோல்ல காணப்படக்கூடியது. எப்ப நமக்கு ஒரு வீங்கின அல்லது ஒரு விரிவடைஞ்ச நிலையில காணப்படும், எப்ப சுருங்கிய நிலையில காணப்படும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இது வீங்கிய நிலையில எப்ப காணப்படும் அப்படின்னா இது நீர் அதிகமா இருந்தா வீங்கிய நிலையில காணப்படும். நீர் ரொம்ப குறைவா இருந்தா என்ன பண்ணணும்னா இது சுருங்கிய நிலையில நமக்கு இது காணப்படும். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இது ஒரு முக்கியமான ஒண்ணு. இந்த புள்ளிப்பான் செல்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா புள்ளிப்பான் செல்ஸ் அல்லது மோட்டார் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா இது நம்ம கிராஸ்ல அதிகமா பார்க்கலாம். பொதுவா நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா கிராஸ் பிளான்ட்ல நம்ம பார்க்க முடியும். அதை நோட் பண்ணி வச்சுக்கேன். இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு? இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா இந்த 2 பாயிண்ட் நினைப்பு வச்சுக்கோங்க. எப்ப சுருங்கும் எப்ப விரிவடையும் அப்படிங்கறத நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீர் பற்றாக்குறை அல்லது வறட்சியின் போது இவை என்ன பண்ணும் அப்படின்னா நீரை இழந்து தளர்ந்து விடுகின்றன. சரிங்களா? அதிகமான நீர் கிடைக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அது நமக்கு அந்த நீர் பரப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த விரிந்த நிலையில வச்சிருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது யூஸ் ஆகுது. இது இப்படி வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா இலை மடிதல் சுருளுதல் இவை இரண்டுக்கும் யாரு காரணம்னா புள்ளிப்பான் செல்கள் தான். ஒருவித்தலை தாவரத்துல இலை மடிதல் இலை சுருளுதல் இது ரெண்டுக்கும் யாரு காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புள்ளிப்பான் செல்கள். ஓகேங்களா? இதை ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்க காணப்படும்னா ஒரு புதைந்த நிலையில இது காணப்படும். இது எப்படி காணப்படும்னா புதைந்த நிலையில காணப்படும். இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். இது வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா புள்ளிப்பான் செல்கள் அப்படின்னாலும் மோட்டார் செல்கள் அப்படின்னாலும் ஒண்ணுதான், அது வெவ்வேறு கிடையாது. அதை பார்த்து வச்சுக்கணும். புள்ளிப்பான் செல்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, மோட்டார் செல்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே என்ன அப்படின்னா சேம் தான். சரி, வறட்சியின் போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீரை அதிகமா உரியுமா இல்ல நீரை பாத்தீங்க அப்படின்னா இழந்து சுருங்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது கரெக்டான ஆன்சரா இருக்குங்க? நீர் இழக்கும் போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சுருக்கமான நிலையை ஏற்படுத்துது. ஒரு எந்த நிலையில இலை முழுமையாக விரிந்து காணப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நிலையில நமக்கு அந்த இலை முழுமையாக விரிந்து காணப்படும், அதாவது அவங்க கேட்கக்கூடியது பாத்தீங்கன்னா நல்லா நீர் கிடைக்கும் போதா நீர் கிடைக்காத நிலையிலா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதே போல ஒளிச்சேர்க்கை நடைபெறும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த விரிந்த நிலையில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒண்ணு, அதை பார்த்து வச்சுக்கங்க. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு
கேட்க வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இதுல அவ்வளவுதான். இதுல வந்து மேல் கீழ் வேறுபாடு இலை இரு பக்கமும் ஒத்தமைப்புடையது. ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே இருந்ததுதான். புள்ளிப்பம் செல்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறது பொதுவா வந்து பாலைவன பொருட்களின் புறத்தோலில் காணப்படும் பெரிய செல்கள் திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் அல்லது பெரும்பாலும் என்ன பண்ணும் அப்படின்னா காலியாக இருக்கும். புள்ளிப்பாம் செல்கள் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மோட்டார் செல்ஸ், இயக்க செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இலைகளில் புள்ளிப்பாம் செல்கள் நீரை உறிஞ்சி இறுக்கம் அடையும் போது இலையின் மேற்பரப்பு நமக்கு என்ன பண்ணும்னா வெளிப்படும். இது எப்ப நடக்கும்னா ஒளிச்சேர்க்கை நடக்கும் போது. நீர் பற்றாக்குறையால் அவர் தளர்ந்து போகும் இலையை சுருட்டி நீர் இழப்ப நமக்கு என்ன பண்ணுதுன்னா குறைக்குது. இது வந்து நமக்கு வறட்சி காலங்கள்ல. எடுத்துக்காட்டு வந்து நமக்கு அமோஃபிலா, போவா, எஃபக்ட்ரோப், அக்ரோஃபைரான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணல் வாழ் புற்கள். இதுல வந்து இந்த மாதிரி நிலையை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அது ஒரு ஸ்டேஜை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி C4 தாவரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு C4 பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கற்றை உரை செல்லும் பண்டில் ஷீத்தும் நமக்கு இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி மீசோஃபில் செல்லும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். சரிங்களா, அப்ப கற்றை உரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை திரிபுடையதாக, அதாவது நமக்கு வந்து பச்சை நிறமிகளை கொண்டதாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல கற்றை உரை செல்கள் வந்து நமக்கு காணப்படும். இதை வந்து பார்த்து வச்சுங்க. நீரியத்தை பொறுத்த வரைக்கும் மேல் மற்றும் கீழ் மற்றும் பைக்கஸ்ல வந்து மேல் புறத்தோல் மற்றும் ஆகியவற்றில் புறத்தோல் வந்து பாத்தீங்கன்னா பல அடுக்குகளாக மாறுகிறது. இதெல்லாம் ஒரு சிலது பாயிண்ட் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமா நமக்கு வந்து என்ன காரணத்தினால வந்து உங்களுக்கு அந்த சுருங்குதல் விரிதல் இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படுதுன்னா முக்கியமா வந்து நமக்கு நீராவி போக்கை குறைப்பதற்கான ஒரு நிலை தான் நம்ம இதை சொல்லுவோம். அடுத்தது இருபக்க சமச்சீர் இலைகள் கொண்ட வறண்ட நில தாவரங்கள் இலையின் இருபுறமும் பாலிசேட் அமைப்பை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு யூகாலிப்டஸ் மற்றும் நீரியம். பாலைவன பொருட்கள் பாலிசேட் போன்ற பஞ்சு போன்ற திசுக்களை கொண்டுள்ளது. ஒரு பக்க அல்லது உருளை வடிவ இலை. இந்த இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் பரப்பு மற்றும் கீழ்பரப்பு என வேறுபாடு. ஏன்னா மோனோகாட்ல வந்து இந்த மாதிரி வேறுபாடு எதுவும் கிடையாது. எடுத்துக்காட்டு வெங்காயம், பூண்டு. வெண்ணிற இலை பாலிசேட் திசுவின் இலையுடைய ஒரு பகுதியில் மட்டும் காணப்படுகிறது. அதனால் ஒரு பாதி அதிக பச்சையாகவும் மற்றொரு பாதி குறைந்த பச்சையாகவும் காணப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் அபுட்டலான் இண்டிகம் சொல்றோம் இல்லையா, துத்தி, அந்த பிளான்ட். இது நோட் பண்ணி வச்சுங்க. இது நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம். சரிங்களா, பாலிசேட்ல வந்து ஒரு பகுதி மட்டும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. ஒரு பாதி வந்து அதிக பச்சையாகவும் ஒரு பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த குறைவான பச்சை கொண்டதாகவும் நமக்கு வந்து காணப்படும். அடுத்தது இரண்டாம் நிலை வளர்ச்சி அல்லது அசாதாரண முதன்மை அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இருவித்தலை தாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது சிதறிய வாஸ்குலர் கற்றைகள். சில இருவித்தலை தாவர தண்டுகளில் வாஸ்குலர் கற்றைகள் ஒரு வளைய வடிவில் அமைந்திருக்காமல் புறணியில் சிதறி காணப்படுகிறது. ஏன்னா பொதுவா ஒருவித்தலை தாவரங்கள்ல தான் நாங்க என்ன பண்ண முடியும், மண்டை ஓட்டு வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா சிதறிய வாஸ்குலர் சட்டை அப்படிங்கிறது வந்து மெய்ஸ், சோளத்தெல்லாம் பார்க்க முடியும். அப்ப டைகாட்ல வந்து சிதறிய வாஸ்குலர் கற்றைக்கு உதாரணம் வந்து தாலிக்ட்ரம் நிம்பயா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நோட் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் கேட்டதுல கேட்கலாம். அடுத்து உள் ஆரத்தில் புளோயம். அசாதாரணமாக சில தாவரங்களில் புளோயத்தின் நிலை சைலத்தின் உள்பக்கத்தை நோக்கி அமைந்துள்ளது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு புளோயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிப்புறத்திலும் சைலம் வந்து உள்புறத்திலையும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்சா இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ இத்தகைய புளோயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள் அல்லது இன்ட்ராசைலரி புளோயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த புளோயம் வந்து பித்தை நோக்கி அமைந்துள்ளது. எனவே இது மெடுலரி புளோயம் அல்லது பித்து புளோயம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அதாவது நமக்கு எப்பயுமே இதோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்புறத்துல வந்து இப்படி புளோயம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இங்க வந்து சைலம் இப்படி இருக்கும். அப்ப மையத்துல தான் பித்து இருக்கும். ஆனா இதுல மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா
கலோட்ராபிஸ், கேப்சிகம், லெப்டோனியா இந்த மாதிரி பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புளோயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு பித்த நோக்கி நமக்கு அமைந்துள்ளது. அடுத்து பித்து வாஸ்குலார் கற்றைகள். சில தாவரங்களில் வாஸ்குலார் கற்றைகள் பித்து காணப்படுகிறது. இவை சாதாரண வாஸ்குலார் கற்றைகளின் வளையத்திற்கு கூடுதலாக காணப்படுகிறது. இதுக்கு என்ன பேருனா பித்து வாஸ்குலார் கற்றைகள். எடுத்துக்காட்டு அமராந்தஸ், போயகாவியா, ஸ்கீனபோடியம். ஆக்சுவலா வந்து இது கீனபோடியம்னு போட்டுங்க. கீனபோடியம் அல்லது சீனபோடியம் தமிழ்ல வந்து இப்படிதான் கொடுத்துருக்காங்க. கீனபோடியம், மிராபிலிஸ், அக்கிராந்தஸ் ஆஸ்பரா, அந்த நாயுருவின்னு சொல்றோம் பாருங்க, அது பொகியன் வில்லியா, ரஃபானஸ் சட்டைவாஸ், இது எல்லாமே நமக்கு வந்து பித்து வாஸ்குலர் கற்றைக்கு எக்ஸாம்பிள். அடுத்து புரணி வாஸ்குலர் கற்றைகள். சாதாரண வாஸ்குலர் கற்றையின் வளையத்தை தவிர சில வாஸ்குலர் கற்றைகள் தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க காணப்படுதுன்னா புரணி பகுதியிலையும் வாஸ்குலர் கற்றைகள் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு கேசுரினா, நிக்டாந்தஸ் மற்றும் லாத்தாரஸ். அடுத்தது பழமுனை சைலம். பழமுனை சைலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையும் ஒரு தனி எண்டோடெர்மிஸின் மற்றும் சில தாவரங்களில் பெரிசைக்கிள்களால் சூழப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்றாங்க. இது உதாரணம் வந்து நமக்கு பிரிமுலா, இதே மாதிரி டயாந்திரா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். பழமுனை, பாலியார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்கூல் புக்ல இருந்து தான் பேஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால அதை கூட கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. முற்றிலும் சைலம் வாஸ்குலர் கற்றை, அதாவது இயல்புக்கு மாறாக சாதாரண வாஸ்குலர் கற்றைகளை தவிர சில வாஸ்குலர் கற்றைகள் வந்து புளோயம் இல்லாம சைலத்தால் மட்டும் சூழப்பட்டு காணப்படுவது. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து பயோனியா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைலம் மட்டும் காணப்படக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பயோனியா. மெயினா எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. புளோயம் மட்டும் காணப்படக்கூடியது அப்படின்னா நமக்கு கஸ்குட்டா, ரிசினஸ் கம்யூனிஸ். ஓகேங்களா? இதுல வேற நமக்கு கேட்கக்கூடியது மோனார்க் சைலம். ஒண்ணு மட்டும் இருக்கக்கூடியது. ட்ரையார்க் அப்படின்னா 3, டெட்ரார்க்னா 4. இப்போ மோனார்க் அப்படின்னா இப்படி மட்டும் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். ஒண்ணு மட்டும் நமக்கு இருக்கும். இது வந்து மோனார்க். இதே வந்து ட்ரையார்க் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி. இது வந்து நமக்கு ட்ரையார்க். இதே டெட்ரார்க்னா இந்த மாதிரி 4 இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இந்த வாழைப்பழத்தின் பாலில் என்ன உள்ளது அப்படின்னா டானின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கதா சொல்றாங்க. ஒருவேளை அந்த பிஞ்சா இருக்கும்போது அதுல வந்து ஒரு தண்ணி மாதிரி வடியும், அதைத்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இவை காற்றில் படும்போது ஆக்சிஜனேற்றம் அடைந்து செம்பழுப்பு நிறமாக மாறுகிறது. டானின் சுரப்பிகள் கெமலியாவில் காணப்படுகிறது. இந்த சுரப்பிகள் இருவகை தோற்றம் கொண்டது. அதாவது உப்பு சுரப்பிகள் எதுல காணப்படுதுன்னா டாமரிக்ஸ் தாவரத்துல. அதாவது எதை சுரக்குதுன்னா சோடியம் குளோரைடை சுரக்குது டாமரிக்ஸ். சுண்ணாம்பு சுரப்பிகள் இது வந்து பிளம்பாஜனேசி தாவரத்துல வந்து கால்சியம் கார்பனேட், அதாவது சிஸ்டோலித். இந்த இடத்துல எழுதிக்கங்க. கால்சியம் கார்பனேட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டோலித் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டோலித். இதெல்லாம் அப்படியே பார்த்து வச்சுங்க. மீதி எல்லாம் ஒன்றும் அதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்ததான். பொதுவாக 2ஆம் நிலை தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருவித்தலை, அதாவது 2ஆம் நிலை வளர்ச்சிங்கிறது இருக்கும். இதில் ஒருவித்தலை தாவரத்தில் வந்து 2ஆம் நிலை வளர்ச்சி எதில் பார்க்கலாம்னா பனைமரம், யுகா, ட்ரைகோனா, ஸ்மைலக்ஸ், அகேவ், கோகனட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது லாஸ்ட் இயர்ல கூட கேட்டிருந்தாங்க.
இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏற்கனவே பார்த்து நினைக்கிறேன். பேசிகுலார் கேம்பியம், இன்டர்பேசிகுலார் கேம்பியம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே நீங்களே படிச்சு வச்சுக்கங்க. இன்டர்பேசிகுலார் கேம்பியம், இன்ட்ராபேசிகுலார் கேம்பியம். இன்ட்ரானா உள்ளுக்குள்ள, இன்டர்னா இன்பிட்வீன், ரெண்டு வாஸ்குலார் பண்டலுக்கு நடுவுல. இதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது வுட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து மையக்கட்டை, ஹார்ட்வுட் அல்லது வந்து டியூரமன். டியூரமன்னா நீடித்து உழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்வுட், ஹார்ட்வுட் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதயக்கட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதயக்கட்டை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மையப்பகுதியில் வந்து எல்லாம் ஃபுல்லாக டெட் செல்ஸ் இருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடியதுக்கு என்ன பேருன்னா சாப்வுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாப்வுட் அல்லது வந்து இதுக்கு பேர் ஆல்பனம். இது வந்து லிவிங் செல்ஸ் நிறைய இருக்கும். ஆல்பனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாப்வுட் அல்லது ஆல்பனம். உள்புறத்தில் இருக்கக்கூடியது வந்து டியூரமன், ஹார்ட்வுட். டியூரமன், ஹார்ட்வுட் அல்லது வைரக்கட்டை, டைமண்ட் வுட் அல்லது வந்து டைமண்ட் வுட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டர்பேசிகுலார் கேம்பியம்னா இன்ட்ராபேசிகுலார் கேம்பியம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த ரெண்டு வாஸ்குலார் கற்றைக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் இன்டர்பேசிகுலார் கேம்பியம் சொல்லக்கூடியது. இன்ட்ரானா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. அடுத்து டைலோசிஸ். டைலோசிஸ் அப்படிங்கிறது வந்து எதனால் ஆனது அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரு பலூன் போன்ற வளர்ச்சி. இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அப்ப அது வழியா எந்த ஒரு மைக்ரோப்ஸும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டைலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆகும். இது எந்த வகையான செல்கள் அப்படின்னா டைலோசிஸ் வந்து நமக்கு பாரன்கைமா செல்கள். இந்த இடத்துல எழுதிக்கங்க, நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். டைலோசிஸ் அப்படிங்கிறது வந்து பாரன்கைமா செல்கள் சொல்லக்கூடியது. நீரை வந்து நமக்கு என்ன பண்ணும்னா நீர் கடத்துதலை வந்து நமக்கு தடை செய்கிறது. டைலோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைலோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைலோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆஞ்சியோஸ்பர்ம்ல சொல்லும்போது டைலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நமக்கு நீர் கடத்தல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தடை செய்யும். இதே ஜிம்னோஸ்பர்ம்ல பொறுத்த வரைக்கும் டைலோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. உட்புறமா இருக்கக்கூடிய இந்த பலூன் போன்ற வளர்ச்சிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நமக்கு வந்து இதான் இங்க இருக்கக்கூடியதான் இந்த பாரங்கைமா செல்கள் வந்து வளர்ச்சி செஞ்சு அங்க இருக்கக்கூடிய இங்க பாருங்க அடைக்குது பாருங்க. இது வழியா என்ன பண்ண முடியாதுன்னா நீர் எதுவுமே கடத்த முடியாது. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டோட்டலாவே டெட் பார்ட்டிகளா மாறிடும். பாருங்க இந்த ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. எந்த ஒரு தண்டிலும் மையக்கட்டை அழிக்கப்பட்டால் தாவரங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாது, எந்த முக்கிய செயல்பாடும் பாதிக்கப்படாது. என்ன காரணம்னா வெளிப்பகுதி எப்பயுமே உங்களுக்கு கீறி பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு வெள்ளை கலர்ல இருக்கும். மையப்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டைத்தன்மையோட இருக்கும். அப்ப வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய சாற்றுக்கட்டை அழிக்கப்பட்டால் நீர் கடத்துதல் நமக்கு என்ன பண்ணும்னா தடைபடும். அதனால தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடும். மரக்கட்டை பற்றி படிக்கக்கூடியதுக்கு என்ன பேருனா சைலோடோமி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. இந்த டைலோசிஸ் இந்த டைலோசாய்ட்ஸ் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கொஸ்டின் கேட்கலாம். அதனால நமக்கு ஏற்கனவே 2011 பிஜில இந்த டைலோசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எந்த வகையான செல், பாரன் கைமாவா கோலன் கைமாவா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன பண்ணும் அப்படின்னா பிசின் குழாய்கள் வந்து நமக்கு காணப்படும். இது பெரும்பாலும் எதில் பார்க்கலாம் அப்படின்னா பைனஸ் தாவரங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிதீலியல் அல்லது பேரன்கைமா செல்கள், எபிதீலியல் அல்லது பேரன்கைமா செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் எபிதீலியல் அல்லது பேரன்கைமா செல்கள் சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா பெருக்கம் அடைஞ்சு அங்க பிசினை உற்பத்தி செய்து பார்த்தீங்களா, அதோடைய குழாய்களுக்குள்ள என்ன பண்ணும்னா பலூன் போல விரிந்து காயங்களை மூடுவதற்கோ அல்லது பிசின் கசிவை தடுப்பதற்கோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது பயன்படுது. இது எதுல அப்படின்னா ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்துல. அதை உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ல. அடுத்தது ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் பூக்கும் தாவரங்களில் சல்லடை குழாய்கள், அதாவது சீவ் டியூப். சரிங்களா? எந்த பகுதினா சீவ் டியூப். இது வந்து நமக்கு பூக்கும் தாவரங்கள்ல வந்து உட்புகுதல், அதாவது புளோயத்தின் சல்லடை குழாய்களை அடைத்து விடுதல். பர்டிகுலரா இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் கேட்காது, பாரன்கைமா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நமக்கு எந்த பகுதியை அடைக்குது அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சொன்னதில்லை. அதனால இதை நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு எந்த பகுதியை வந்து இது அடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இது சீவ் டியூப். எதை அடைக்குது அப்படின்னா சீவ் டியூப் அடைக்குது. இன்னும் அப்படி வச்சுக்கோங்க, சீவ் டியூப் அல்லது சல்லடை குழாய்கள். சல்லடை குழாய்கள், சீவ் டியூப் அல்லது சல்லடை குழாய்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அடைக்குது. ஆனா அவங்க ஜிம்னோஸ்பர்ம்ல தான் வந்து நமக்கு எபிதீலியல் செல்கள் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. அதனால வந்து ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் எபிதீலியல் செல்கள் அப்படிங்கிறதும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரன்கைமா செல்கள் அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். ரெண்டுல எது வேணா கொடுக்கலாம். அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப டைலோசிஸ்க்கும் டைலோசாய்ட்ஸ்க்கும் என்ன ஒரு வேரியேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு இன்னமும் ஜிம்னோஸ்பர்ம்ல பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா சீவ் செல்ஸ் வரலாம். சரிங்களா? ஏன்னா இங்க சீவ் டியூப்ங்கும் போது அங்க என்ன பண்ண நமக்கு சீவ் செல்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடைபடலாம். அங்க பிசின் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரக்கிறத வந்து இது ஸ்டாப் பண்ணுது. இதை நான் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினா வந்து ஜிம்னோஸ்பர்ம்ல அவங்க சொல்லக்கூடியது வந்து பிசின் குழல்கள் வந்து அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எபிதீலியல் அல்லது பேரன்கைமா செல்களால் ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்தில் பிசின் அந்த குழல்கள் அடைக்கப்படுகிறது. ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரமாக இருந்தா சீவ், அதாவது சல்லடை குழாய்கள், இது என்ன ஆகுது அப்படின்னா பேரன்கைமா செல்களால் அடைக்கப்படுகிறது. ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆண்டு வளையம். ஆண்டு வளையம் சொல்லக்கூடியது வந்து இதை பத்தி படிக்கக்கூடியதுக்கு என்ன பேருனா டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்களுடைய வயதை பத்தி படிக்கக்கூடியதுக்கு பேரு டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி உருவாகுது அப்படின்னா வசந்த கால கட்டை மற்றும் இலையுதிர் கால கட்டை, இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆனுவல் ரிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்ப வாஸ்குலார் கேமியத்தின் சமமற்ற செயல்பாட்டின் காரணமாக ஆண்டு வளையங்கள் உருவாகின்றன. சரிங்களா? வசந்த கால கட்டை அல்லது இலையுதிர் கால கட்டை ரெண்டும் சேர்ந்துதான். கேம்பியத்தின் செயல்பாடு ஒரே மாதிரியாக நமக்கு என்னது ஆண்டு முழுவதும் இருக்காது. அது வந்து திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யாது, அது நிறைய வேரியேஷன் இருக்கும். சுற்றுப்புற காரணம் எல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து வேறுபடலாம். சரி, இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து குளிர்காலம் அல்லது வந்து இலையுதிர் காலம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேம்பியத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக காணப்படும். ஓகேங்களா? மற்றும் குறைவான சைலரி கூறுகள் காணப்படுது.
குளிர்காலம் அல்லது இலையுதிர் காலம். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு குறைவான கேம்பியத்தோட செயல்பாடு தான் இருக்கும். ஏன்னா குளிர்காலம் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், நிலத்துல இருக்கக்கூடிய நீர் வந்து உறைஞ்சு போயிடும். அப்ப தண்ணி என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. இலையுதிர் காலம் என்ன பண்ணும், இருக்கக்கூடிய இலை பூரா கொட்டிடும். அப்ப தண்ணியை வந்து உரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால கேம்பியத்தோட குறைபாடு என்ன, கேம்பியத்தோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தது, இந்த காலகட்டத்தில் உருவாகும் செல்கள் சிறியதாகவும் தடித்த சுவர்களுடன் அடர் நிறத்துடன் அதிக அடர்த்தியுடன் குறுகிய லியூமன் செல் அறை இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இலையுதிர் கால மரம் அல்லது பிந்தைய லேட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லேட் வுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இது வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இலையுதிர் கால மரம் அல்லது லேட் வுட். அடுத்தது வசந்த கால கட்டை அல்லது சம்மர் வுட். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வாஸ்குலார் கேம்பியம் வந்து மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிக எண்ணிக்கையிலான சைலத்தை என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. மேலும் இரண்டாம் நிலை சைலத்தின் செல்கள் பெரியதாகவும், எதோட செல்கள் பெரியதா இருக்குது அப்படின்னா இரண்டாம் நிலை சைலத்தோட செல்கள் வந்து பெருசா இருக்கு. மெல்லிய சுவர்களுடனும் வெளிர் நிறத்துடனும் குறைந்த அடர்த்தியுடனும் அகன்ற லியூமன், அதாவது செல் அறை எப்படி இருக்குன்னா நல்லா அகலமா இருக்கும். இந்த மரம் பொறுத்த வரைக்கும் வசந்த கால மரம் அல்லது முந்தைய மரம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசந்த கால மரம் அல்லது முந்தைய மரம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க. இது இலையுதிர் மற்றும் வசந்த கால மரக்கட்டைகள் வளையங்கள் வடிவில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ச்சி வளையம் அப்படிங்கிறது வந்து உருவாகும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கிங்க. நமக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மரங்களோட வயதை பற்றி படிக்கக்கூடியதுக்கு பேர் டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, UGTRPல ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு மனிதர் ஒரு மரத்தை வெட்டுகிறார். வெட்டும் பொழுது அவருக்கு தென்படக்கூடிய ஒரு மரத்தின் மையப்பகுதியில் 40 வளையங்கள் இருப்பதை 50 நினைக்கிறேன், UGTRPல கேட்டிருந்தான். 50 வளையங்கள் இருப்பதை அவர் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்கிறார் எனில் அந்த மரத்தின் வயது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஆக்சுவலா வந்து ஒரு வளையத்தோடைய ரிங்கு ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா 1 வருஷம். அப்ப அந்த மரத்தோட வயது எவ்வளவுன்னா 50 வருஷம். சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. இது வளையத்தோடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா அது காலநிலை மாறுபாடுகளுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். தெளிவா இருக்கும், ஒரு சிலதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவு இல்லாம இருக்கும். இதுல பாருங்க, மிதவெப்ப மண்டல காடுகள் இதுல பொறுத்த வரைக்கும் மிகவும் தெளிவான ஆண்டு வளையங்கள் பார்க்கலாம். இது நோட் பண்ணி வச்சுங்க, மித வெப்பமண்டல தாவரங்கள். ஏன்னா இது எப்பயுமே ஆண்டு முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சராசரியான ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா வெப்பநிலையை பார்க்கலாம், மழைப்பொழிவையும் பார்க்கலாம். வெப்பமண்டல காடுகளை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வளையங்கள் வந்து நமக்கு உருவாவது இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இமயமலை பகுதிகளை தவிர இந்தியாவின் தெளிவான ஆண்டு வளையங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காடுகள்லையும் பொதுவா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள்ல வந்து நாம ஒரு தெளிவான ஆண்டு வளையத்தை வந்து பார்க்க முடியும். கடற்கரை பகுதினா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா தேங்காய் மரம் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவிசீனியா, ரைசோபோரா அந்த மாதிரி பிளான்ட் தான் இருக்கும். இதெல்லாம் ஏதாவது பார்க்க முடியுமானா எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு தெளிவான ஆண்டு வளையம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மித வெப்பமண்டல சப்டிராபிக்கல் ஜோன்ல தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பசுமை மாறா தாவரம்னு ஒப்பிடும்போது
இலையுதிர் தாவரங்களில் மிகவும் தெளிவான ஆண்டு வளையங்கள் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுதுங்கிறாங்க. பாலைவன தாவரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா ஆண்டு வளையங்கிறது வந்து இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதை நினைப்பு வச்சுங்க. அடுத்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் மற்றும் இரண்டாம் நிலை வளர்ச்சி, அதாவது கார்கேம்பியம். கார்கேம்பியத்தோட செயல்பாட்டின் காரணமாக எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் பகுதியில் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுகிறது. கார்கேம்பியம் பெல்லோஜன் அல்லது எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் கேம்பியம் என்று அழைக்கப்படுகிறது. கார்கேம்பியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹைபோடெர்மிஸில் இருந்தோ அல்லது கார்டெக்ஸின் வெளி அடுக்கில் இருந்தோ உருவாகிறது. கார்டெக்ஸ் எங்க, அதாவது கார்கேம்பியம் எங்கிருந்து உருவாகுதுன்னா ஹைபோடெர்மிஸ் அல்லது கார்டெக்ஸோட வெளி அடுக்கு. ஏன்னா இது வந்து மெரிஸ்டெமேட்டிக். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மெரிஸ்டெமேட்டிக்னு சொல்றோம். கார்கேம்பியத்தை பொறுத்த வரைக்கும் சில செல்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா வெளிப்புறமாக, அதாவது எபிடெர்மிஸ், மற்றும் சில செல்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்புறமாக கார்டெக்ஸ். இதெல்லாம் நமக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து நமக்கு இப்படி இருக்கக்கூடியதுல வெளிப்புறத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி எபிடெர்மிஸ் செல்கள் வந்து காணப்படும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்களுக்கு பேர் தான் ஹைபோடெர்மிஸ். இது கோலன் கைமாவும் இருக்கும், ஸ்க்லெரன் கைமா செல்களும் காணப்படும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கார்க் அல்லது பெல்லம். இந்த பெல்லம், பெல்லோடன், பெல்லோஜன் இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு டேர்ம். அதை வேணா நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த பெரிடம்னா என்னன்னு கேட்பாங்க. பெல்லம் அல்லது பெல்லோஜன், கார்கேம்பியம் இதெல்லாம் சொல்லியிருக்கணுங்களா, என்ன சொல்லணுங்களா? பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடம், பெரிடம் டீச்சர்ஸ் நான் சொல்லியிருக்கேனா? டீச்சர்ஸ் சொன்னா ஓகே ரைட். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெல்லம். பெல்லம்னா என்ன? ஆக்சுவலா பெல்லம்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது வெளிப்புற அடுக்கு. பெல்லம்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வெளிப்புற அடுக்கு. பெல்லம் சொல்லக்கூடியது வந்து நமக்கு வெளிப்புற அடுக்கு. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இப்படி மேல வந்து எழுதிக்கங்க. பெரிடம் ஃபர்ஸ்ட் வந்து பெரிடம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பெரிடம். பெரிடம்ங்கிறது வந்து நமக்கு எபிடெர்மிஸ். இந்த பெரிடமை வந்து மூணா பிரிச்சுக்கலாம். பெரிடமை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மூணு இதா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெல்லம். பெல்லம் அல்லது கார்க். பெல்லம் அல்லது கார்க் இது என்ன அப்படின்னா அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர், வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கு. பெல்லம்ங்கிறது என்ன அப்படின்னா வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கு. அடுத்தது பெல்லோஜன். பெல்லோஜன் அல்லது கார்கேம்பியம். இங்க ரெண்டாவதா இருக்கு பாருங்க. பெல்லோஜன் அல்லது கார்கேம்பியம். இது எதனால உருவாகுது அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் செல் டிவிஷனால தான் இது உருவாகுது. இது அவுட் சைடு த பெல்லோடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெல்லங்கிறது வந்து அவுட் சைடு. ஆக்சுவலா பெல்லம் அப்படிங்கிறது என்னன்னா அவுட் சைடு, பெல்லோடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்சைட். இந்த பெல்லோஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைடு அண்ட் பெல்லோடம் வந்து இன்சைடு. எந்த சைடு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இன்சைட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து பெல்லோடம் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை பூரணி, செகண்டரி கார்டெக்ஸ். இது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னர் மோஸ்ட் லேயர். இன்னர் மோஸ்ட் லேயர் இது பாரன்கைமா செல். இன்னர் மோஸ்ட் லேயர் பாரன்கைமா செல் அல்லது செகண்டரி கார்டெக்ஸ்.
இதெல்லாம் சேர்ந்தது தான் பெரிடம். பெரிடம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 அடுக்கா பிரிச்சுக்கலாம். பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். பெல்லோடம்னா அவுட்டர், பெல்லோஜன் வந்து இன்னர்ல இருக்கும். இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இரண்டாம் நிலை, அதாவது செகண்டரி கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்படி நினைப்பு வச்சுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அடுக்குன்னு வச்சுங்க. இது வந்து பெல்லம். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெல்லோஜன். அதுக்கடுத்து இன்னர் மோஸ்ட்ல இருக்கக்கூடியதான் பெல்லோடம். இந்த மாதிரி 3 நினைப்பு வச்சுக்கோங்க. செகண்டரி கார்டெக்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிடோம். இதுல இருந்து தான் இந்த 3 உருவாகுது. ஓகேங்களா? பெல்லோடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலா இது லிவிங். இது வந்து ஆக்சுவலா லிவிங். பெல்லோடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லிவிங். பெல்லோடம்ங்கிறது லிவிங். அதுக்கப்புறம் பெல்லம் கார்க். இது என்ன செல்லா இருக்கும்? இது டெட் செல். பெல்லம் கார்க் அப்படிங்கிறது டெட் செல். பெல்லோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது லிவிங்கா நான் லிவிங்களா? நான் லிவிங்கா? கார்க் கேம்பியை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஆர் நான் லிவிங். இது நமக்கு கார்க் கேம்பியம் இருக்கு. கேம்பியம் இருக்கும்போது ஆக்சுவலா வந்து நமக்கு பெல்லோடம் இது வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரியும். இது டெட் செல். பெல்லாங்கிறது டெட் செல். பெல்லோடம் அப்படிங்கிறது இது வந்து லிவிங் செல். கார்க் கேம்பியம் மட்டும் பார்க்கணும். கார்க் கேம்பியங்கிறது லிவிங்கா நான் லிவிங்கா? அப்ப கார்க் கேம்பியம்னா கேம்பியம் இருக்கு. அப்ப கேம்பியம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அது வந்து நமக்கு உயிரோட தான் இருக்கும். அப்ப இது வந்து லிவிங். பெல்லோஜன் நமக்கு என்ன அப்படின்னா லிவிங். இந்த இடத்துல எழுதிக்கங்க. இது வந்து லிவிங். டீச்சர்ஸ்ல டவுட் இருக்கான்னு பாத்துக்கங்க. பெரிடோம்னா என்ன அப்படின்னா பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடம் 3 சேர்ந்தது. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் பெல்லம். இது வந்து டெட் செல். மீதி இருக்கக்கூடிய பெல்லோஜன், பெல்லோடம் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லிவிங். இது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா லிவிங். கார்க் கேம்பியத்தோட அதிகமான செயல்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்புறத்தை நோக்கி அதிகமாக இருப்பதால் கார்க் அதிக அளவில் இரண்டாம் நிலை புரணி குறைந்த அளவிலும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுதுன்னு சொல்றாங்க. கார்க் கேம்பியத்தோட அதிகமான செயல்பாடு எப்ப பார்க்க முடியும்னா குளிர்காலத்துல பார்க்க முடியும். அடுத்து மரப்பட்டை பார்க். பார்க்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இறந்த திசுக்கள். இதைத்தான் நாம என்ன சொல்லணும்னா பார்க்னு சொல்லக்கூடியது அல்லது ரைட்டிடோம். மரப்பட்டைக்கு இன்னொரு பேரு ரைட்டிடோம். இது வந்து உள் அடுக்கு இரண்டாம் நிலை புளோயம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. என்ன அப்படின்னா மரப்பட்டையோட வெளி அடுக்குக்கு பேரு ரைட்டிடோம் என்றும் உள்ளடுக்கு வந்து இரண்டாம் நிலை புளோயம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நமக்கு அந்த பட்டையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா சாப்பிட்டு வந்துடும். லிவிங் கேரக்டர் தான். இதுல வந்து நிறைய டைப் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வளையப்பட்டை. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வளையமா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் உரிச்சு ஒரு இது மாதிரி நார் மாதிரி போட்டு தைச்சு எழுதுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்க ராஜா காலத்துலலாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஓலை வந்துள்ளது அப்படிம்பாங்க. அதை ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நீளமான இதுல வந்து எடுத்து படிப்பார். துணி மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டையில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எழுதுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. முத பேப்பரை கண்டுபிடிச்சது யாருன்னா
சீனர்கள் தான் வந்து அந்த பேப்பரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த தாவரத்தெல்லாம் பார்த்து வச்சுங்க. வளையப்பட்டைனா பொஜபத்ரா. இதுல என்ன காணப்படும்னா வளையப்பட்டையில வந்து கார்கிம்பியம் தொடர்ச்சியாக காணப்படும். ஒரு முழுமையான வளைய வடிவில் காணப்படும். பாருங்க, பண்டைய காலத்தில் எழுதும் பொருளாகவும் காகிதமாகவும் பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி யூகாலிப்டஸ் தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா வளையப்பட்டை தான் காணப்படும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்தது ஸ்கேல். இது வந்து நீங்க கொய்யா மரத்துல பார்க்கலாம். செதில் பட்டைங்கிறது எதுல பார்க்கலாம்னா கொய்யா மரத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அசாடிடேட்டா, மேஞ்சிபரா இண்டிகா, புளிய மரத்துலலாம் வந்து இருக்கக்கூடியது என்னன்னா செதில் பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நமக்கு நீர் இழப்பை வந்து அந்த வெப்பத்துல இருந்து பாதுகாக்கிறது. இதெல்லாம் செதிலோட வேலை. பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தாக்காம இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அடுத்து லெண்டிசெல். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து லெண்டிசெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து குறிப்பிட்ட பகுதியில் பெல்லோஜன் கார்க் செல்லுக்கு பதிலாக காம்ப்ளிமெண்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிரப்பு செல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காணப்படும். கார்க் செல்லின் வெளிப்புறத்தில் நெருக்கமாக அமைந்திருக்கும் பாரன்கைமா செல்களை துண்டித்து விடுகிறது. இதோட பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 0.01% தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன், வாயு பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுல நடக்கும். சரிங்களா? லெண்டிசெல்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க 0.01%. இது எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா ஒரு லென்ஸ் ஷேப்ல வந்து இது நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இது பொதுவா வந்து எதுல இருக்குது அப்படின்னா வேர்ல அதிகமா காணப்படுது. சாரி, இது தண்டுல அதிகமா காணப்படுது. அப்புறம் ஒரு சில ஃப்ரூட்ஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? பெரும்பாலும் வந்து நம்ம தண்டு பகுதியிலையும் ஃப்ரூட்ஸ்லயும் பார்க்கலாம். வேர்ல வந்து ரொம்ப ரேரா தான் நமக்கு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெமிலியரா கிடையாது. வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரா தான் நமக்கு இருக்கு. இது எதோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த நீராவி போக்கு மாதிரி ஒரு சிலதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எதாவது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கு அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து சப்போர்ட் பண்ணுது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது கேட்கலாம். லெண்டிசெல்ஸ்ல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? பொதுவா ரொம்ப குறைவான அளவு தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அதிக அளவு டிரான்ஸ்பிரேஷன்னா உங்களுக்கு ஸ்டொமேட்டோ தான் நம்பர் 1. லெண்டிசெல் வந்து வெறும் 0.01% தான். லெண்டிசெல்லை பொறுத்த வரைக்கும் மரத்தன்மை கொண்ட கொடிகளில் இவை இருப்பதில்லை. தண்டுல இருக்கு, பெரும்பாலும் பெரிய பெரிய மரத்துல இருக்கு, ஆனா கொடிகள்ல காணப்படுதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. இவை இலைகளில் ஒருபோதும் காணப்படுவது இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இலையில வந்து நம்ம லெண்டிசெல்ஸ் அப்படிங்கறது இருக்காது. தண்டுல அதிகமா இருக்கும், ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், ரூட்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு இதுல நமக்கு இருக்கலாம். பட் இலையில வந்து 100% ஆப்சென்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா லெண்டிசெல்ஸ்ங்கிறதே கிடையாது. அங்கெல்லாம் ஸ்டொமேட்டோ வந்துடும். ஓகேங்களா? அதனால வந்து இங்க வராது. சரி, அடுத்தது வந்து நமக்கு இரண்டாம் நிலை வளர்ச்சி செகண்ட்